Da
நன்றி நன்றி. ஓம் சரவணபவாய நமக. ஓம் சரவணபவாய நமக. ஓம் சரவணபவாய நமக. பெற்றெடுத்த பெரியவரே, பிரியமுள்ள தாய்க்குளமே, கற்றறியா இந்த சின்னவளின் முதற்கண் வணக்கத்தை உங்களுடைய பாதார பக்கம் சமர்ப்பிக்கின்றேன். பாடும் தெளிவேனும் பாகும் பருப்பும் வை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக்கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று சொல்லக்கூடிய முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமானை வணங்கி எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியம் முழுமையடையும் சிறப்படையும் என்ற காரணத்தினால் விநாயகப் பெருமானை வணங்கி கதையை துவக்குகிறேன். நாயகனை பாட நான் என்னதவம் செய்தேன். விநாயகனை பாட நான் என்னதவம் செய்தேன்.
செய்தேன் விநாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன் உலகின் பொருளே முதன்மை பொருளானவனே உலகின் பொருளே முதன்மை பொருளானவனே முக்கண்ணின் அருப்பொருளே முக்கண்ணின் வேத பொருளே நாயகனை சான்றோருடைய தொண்டை மண்டலத்திலே வேலிமலை சாரலிலே வேட்டுவ இனத்துக்கு தலைவனான வே நம்பிக்கை மகளாக தோன்றி செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்பதற்கனக்கு தந்தை பாராட்டி சீராட்டி சீரோடும் சிறுப்போடும் என்னை அருமை பெருமையாக வளர்த்துருக்கிறார். அப்படி வளர்த்து ஒரு நாளிலே அப்பா காவலுக்கு செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். அப்பாவின் கட்டளைப்படி காவலுக்கு செல்ல வேண்டும். அந்த காவல் முழுமையடைய வேண்டும். முருகா, முத்தமிழ் குமரா, கந்தா, கடம்பா, கார்த்திகையா, சரவணா, சண்முகா, சடாட்சரா, ஆறுமுகா, செந்தில்லாண்டவா, சண்முகப்பிரியா, சரவணபவனே, பாலதண்டாயுத பாணி, எங்கள் அனைவருக்கும் துணையாக இருந்து என்னையும் என் நாட்டு மக்களையும் வழிநடத்தி செல்ல வேண்டும். முருகா, இறைவா, என் தலைவா, நீ அன்றி ஒரு அணுவும் அசையாது. ஆகையா முருகனே அனைத்துமாக இருந்து நடத்தி காட்டுகிறார். இன்று என்ன நடக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறதோ அது அப்படியே இன்று நடக்கிறது. எல்லாம் நன்மைக்கே. எதற்காகவென்றால் ஒளிபெருக்கி நிலையத்தார் அன்பு அண்ணா நாடகத்தின் மேலே தனி பிரியம். எங்கள் அண்ணன் குமார் பாடுறவங்களை கண்டா பைத்தியமாயிருவார்.
இருக்கட்டும். அவங்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியவங்க யார்? தகப்பன் எவ்வளியோ அவ்வளோதான் பிள்ளையும். அது மாதிரி அவங்க தொழிலை கற்றுக் கொடுத்தது தான் செய்யும் தொழிலே தெய்வம். அதை அப்பன் செய்கிற தொழிலை சொப்பனத்தில் கூட ஒரு புள்ள மறக்கக்கூடாதான். அது கற்று வச்சுருந்தா காலத்துக்கு ஒரு நாள் உதவுமா. அது சரியாக இங்கே இருக்குது. அதனால் அன்பு மருமகனுக்கும் மனமார்ந்த நன்றி, குடும்பத்தாருக்கும் நன்றி. எங்கள் அண்ணன் எங்கே? நல்லது ஓய்வு எடுக்கட்டும். ஏன்னா நடந்தே ஓஞ்சிடுவார் எங்கள் அண்ணன். என்ன நீண்ட ஆயுளோட நிறைந்த செல்வத்தோட அவரை நீடூழி காலம் வாழணும். அந்த ஒரு சாமியை மட்டும் விட்டாருன்னா பரவாயில்ல, அதுவும் கூட கவ்விக்கிட்டே அவரை கெடுக்குதே. முருகா, அவருக்கு ஒரு வழிகாட்டக்கூடாதா? யாராருக்கோ வழிகாட்டுறீங்களே. நல்ல தொழிலாளி எங்கள் அண்ணன், நல்லா இருக்கட்டும். அதுக்கும் ஒரு நேரம் வரும். எல்லாரும் கெட்டவரெல்லாம் கெட்டுக்கிட்டே இருக்க போகிறதில்ல, நல்லவங்கள் எல்லாம் நல்லாவே இருக்க போகிறதில்ல. ஓடம் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டி ஒரு நாளைக்கு ஓடத்தில் ஏறும். கோபுரமும் ஒரு நாள் குப்பையாகும், குப்பையும் ஒரு நாள் கோபுரமாகும். அதுக்காக எங்கள் அண்ணன் கோபுர கலசம் மாதிரி எப்போவும் அவர் அப்படியே இருக்கணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஒளிபெருக்கி எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் போகிற நாடகங்களை இந்த மாதிரி யூடியூப் எடுக்கிறது இல்லை. ஏன்னா எங்களை யாருக்கும் அதிகமாக தெரியணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம சுற்று வட்டாரத்தில் எங்களை பற்றி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து இந்த சேனல் வந்து எங்கேருந்து வந்திருக்காரு தெரியுமா? எங்கேருந்து வந்திருக்காருன்னு சொன்னார் அண்ணே. அவரை கேளுங்க, எங்கேருந்து வர்றாரு? புதுக்கோட்டை இல்லை, ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பக்கத்தில் 12 மணிக்கு கிளம்பியிருப்பார். அப்போ காலையிலேருந்தே இதுக்கு ஆயத்தம் ஆகியிருப்பார். அப்போ நம்ம ஊருக்கு இவர் வர்றார் அப்படின்னா நம்ம அம்மனுடைய அருளால் அவர் வந்திருக்கார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழிலில் சிறப்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அவருடைய யூடியூப் சேனலில் தேவையில்லாதது, சுதி சேராதது, ஆட்டத்துக்கு தாளம் சேராது, இந்த மாதிரிலாம் போட மாட்டார். அப்படியே இருந்தாலும் பார்த்துட்டு சரி நம்மளே இதை போட்டு கேவலப்படுத்தணுமா, ஒரு நல்ல தொழிலாளிகளை பார்த்து போடணும்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி அங்கு உலாசிலாம் 1947 எடுத்த நாடகத்தில் அவர் தான் போடுவார். மற்ற யாரும் போடுறது கிடையாது. அப்படியே சிறப்பு வாய்ந்த தொழில் நுணுக்கத்தோடு இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மாயகுல மாதவன் அவர்கள் அங்கிருந்து இங்கு வருகிறது. இந்த மாதிரி இருக்குது. மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். மேலும் மேலும் உங்களுடைய தொழில் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று நான் என்னுடைய இஷ்டதெய்வமான முருகப்பெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். முருகனை வேண்டிக் கொண்டு பிறகு தோழிகளை காலையிடம் கதிரில் முந்தன் காற்று தெரியுது, நீல கடலலையில் மயில் எழுந்து நன்றி மருமகனே நடனம் பொழியது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காலையிடம் கதிரில் முந்தன் காற்று தெரியுது, நீல கடலலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது. முருகா, காலையிலம் கதிரில் காற்று தெரியுது. கருவாகுது, உருவாகுது, திருவாகுது. கருவாகுது, உருவாகுது, திருவாகுது. காலையிலம் கதிரில்
ரோகரா 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 காப்பாற்றி அருள வேண்டும் முருகா. அண்ணன் மாயகுல மாதவன் நல்லா பாட்டும் பாடுவார். இது ரொம்ப நாளாக எனக்கு தெரியாமலே இருந்தது. எங்க நம்ம ஆளுகள் எல்லாம் காணுமே, எல்லாம் வந்திருப்பீங்க. ஆனால் கூட்டம் இன்னைக்கு ரொம்ப குறைவாக இருக்கே. விளம்பரம் இல்லையோ? நம்ம ஊருக்கு விளம்பரம் தேவையில்லை, தெரிஞ்சவங்க வரட்டும்னு விட்டாங்களோ? இருந்தாலும் என் மீது அதிகப்பற்றும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய காமாட்சி பிறந்தை சேர்ந்த வராட்டி போனாலும் சரி, அன்பு உள்ளங்கள் அனைவருக்குமே, அன்பு சகோதரருக்குமே, அண்ணியாருக்குமே மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். முதல்வர் இல்லையா தம்பி, தாமதமாக தான் வருவேன்னு சொல்லியிருக்காங்க, வரட்டும். அப்பா காவலுக்கு போ என்று சொன்ன உடனேயே எனக்கு ஒரே குழப்பம். என்னங்கப்பா இது, உங்களை விட்டு எங்கிட்டுமே நான் போனது கிடையாது, என்னை திடீர்னு காவலுக்கு போக சொல்றீங்களே, என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்டேன். சரி, இல்லைப்பா பருவமடைந்த மங்கையர்கள் எல்லாம் காவலுக்கு போகணும், ஆண்கள் எல்லாம் உழுது பயிரிட்டு வேட்டையாடணும், இதுதான் நம்மளுடைய குல சம்பிரதாயம், கலாச்சாரம், இதை யாரும் மாற்றக்கூடாது, மறுக்கவும் கூடாது, மறைக்கவும் கூடாதுன்னு. இல்லப்பா எத்தனையோ பேர் இருக்காங்க திறமசாலிங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கலாம்ல. ஆனா இங்க அமைப்பு நம்ம தான் வரணும்னு நாம் பேசாம, ஆமா தேர்தல் வேலைகளை பார்த்து நம்ம பொழுதுக்கும் அலைஞ்சுக்கு இறங்கி போய் ஆமா திடீர்னு போச்சு. நல்லா சொன்ன தம்பி. அந்த மாதிரி ரொம்ப இப்படி இருந்து நம்ம செருவென்றவர் இருக்க, படை கண்டவர் இருக்க, திறம் கொண்ட மரவர்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறார்களே, அவர்கள் யாரையும் ஒருவரை அனுப்பி காவல் செய்ய சொல்ல வேண்டியதானேப்பா. நான் போகணும்னா கட்டாயமா, நான் இல்லாட்டி எத்தனையோ பேர் பார்த்துட்டு போறாங்க, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, நீ தான் போகணும். அதான் வந்து தொன்று தொட்டு வந்த வழக்கம். அந்த வழக்கத்தை மாற்றக்கூடாது. மக்களுக்கு ஒரு நீதி, மன்னனுக்கு ஒரு நீதியா என்று மற்றவர்கள் ஏசி விடும் அளவிற்கு, பேசி விடும் அளவிற்கு வைத்து விடக்கூடாது. ஆகையினாலே நீ போக வேண்டும் என்ற. அதுக்கு மேல பேசலாமா? வாய் அடக்காத புள்ள என்ன ஆகுமா, வாழ்க்கையில கெட்டு போகுமா. தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்காத புள்ள நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லை. அதனால தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சுட்டேன், சரிங்கப்பா உங்க பேச்சுக்கு மறு பேச்சு இல்லை, நான் காவலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பெத்தான் என்னை பெறாமல் பெற்றெடுத்த என் தாய் எனக்காக அன்பளிப்பு கொடுத்து என்னையும் என் குடும்பத்தாரையும் கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பு தம்பி இங்கே காணமே, சரி இருந்தாலும் என் ஞாபகம் அங்கே இருக்கும். அன்பு தம்பி அவர்களுக்கும் நாத்தனார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். பாருங்க எங்கேருந்து குறுக்கோளிலே நடந்து வந்திருக்கும் போல இருக்கு. துணைக்கு நீங்கள்லாம் வந்ததுனால, இல்லைன்னா நம்ம கூட்டம் ஜேன்னு சேர்ந்துருக்குமே. நான் நிறைய பேர் தாங்க ஆற்றுப்படிக்காரவங்களும் அறவே காணுமே. இதெல்லாம் நீங்கள் எப்போ என் தம்பி காட்டினீங்கப்பா, இது இல்லாமல் வருவாங்க. அதெல்லாம் அங்கிட்டு ஓரத்தில் அங்கிட்டு மூலையில் உட்காந்து முக்கோடு போட்டு பார்க்குற ஆளுங்க, அதெல்லாம் காணமே அப்படின்னு கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி சரி, எங்கிருந்தாலும் வாழ்க. ஆமாம், என்ன நினைத்திருந்தாலும் எண்ணம் போல் வாழ்வு. அதனால் வாழ்க வளமுடன். எல்லாத்துக்கும் முருகன் துணை இருப்பார், அவ்வளவுதான். நல்லதும் இருக்கும், அதில் கெட்டதும் இருக்கும். எல்லாத்தையும் அனுசரித்து போகிறது தானே மனிதனுடைய தர்மம், குணம். அந்த மாதிரி அவங்க என்ன அவங்க போல வந்துட்டு போகிறாங்க. ஆனால் எங்கள் அப்பா நல்லா இருக்கார்ல, வரல எங்கள் அப்பா வரலையா? பாசத்திற்குரிய அப்பா அவர்களுக்கும் நன்றி. ஏன்னா அன்னை சேனலில் அதெல்லாம் வரும், எல்லாரும் பார்ப்பாங்கல்ல, அதனால் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அப்பா அவர்கள் எனக்கு அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றி. எங்கள் அப்பா வந்திருந்தால் மீசையை பார்த்துட்டு பேசாமல் இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கும். அவரை காணமேன்னு நினச்சிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்திருக்கேன்ல, அதனால தேடி வந்திருக்காராம். அன்பிற்குரிய அப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. பேரவே நான் சொல்லலை, எல்லாமே எனக்கு அப்பா அண்ணன் தம்பி தான். என் பெத்த பிறகு தான் பிறந்துக்கிறது சீர் செய்கிற ஊர் அதெல்லாம். அதனால் மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். அப்பா அப்பா அப்படி சொன்ன உடனே
தாய்க்கு அடங்காத பிள்ளையும் தப்புக்கு அடங்காத தோளும் என்னைக்குமே திருந்தி வரவே வராது. அந்த மாதிரி நம்ம கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது. சரி, பெற்று பேணி வளர்த்து நம்மளை ஆளாக்குன தாய் தந்தையை நம்ம மறக்கவே கூடாது. ஏன்னா முந்தித்தவம் இருந்து 300 நாள் சுமந்து தொந்தி நடுங்க துடை நடுங்க அந்த தாய் பெற்றெடுக்கிறாளே ஒவ்வொரு வழியும் மின்னல் வெட்டின மாதிரி விழா எலும்பு ஒடிகிற மாதிரி இருக்குமா. ஏன் உனக்கு பெற்றிருக்கேன்னு என்னை கேட்டுறாதீங்க, அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா கடவுள் அந்த மாதிரி ஒரு சிலருக்கு தான் அந்த இதெல்லாம் கொடுப்பார், எனக்கு அதை கொடுக்கல. அதனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் கதையின் ரீதியாக நான் சின்ன பிள்ளை, இது பெரியவங்க எல்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அப்படிப்பட்ட அந்த தாயினுடைய இதயம் குளிர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக அவங்களுடைய மனம் நோகாத அளவுக்கு நடந்துக்கிறணும். புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடாது. அதே சமயம் பெற்று எடுப்பது தான் தாயினுடைய கடமை. பேணி வளர்ப்பது, நல்ல அறிவுகளை சொல்லித் தருவது தந்தையினுடைய கடமை. இப்போ எல்லாம் அப்பா அப்பா மாதிரியா இருக்காங்க, கோவிச்சுக்கிறாதீங்க நீங்கள். ஏன்னா 20 வயசுக்குள்ள இல்லை 15 வயசுக்குள்ள ஒரு புள்ள வேலைக்கு போகுதுன்னா அப்போ ஆத்தா சரியில்லைன்னு அர்த்தம். 60 வயசுக்கு மேலே ஒரு தகப்பனும் தாயும் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா பெத்த பிள்ளைங்க சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ ரெண்டும் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், சரியாக இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய பெரியவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அது மாதிரி தான் பிள்ளைகளும் நடக்கும். அப்படி அந்த தாயும் தந்தையும் மனம் நோகாமல் இருக்கணும்னா அவங்க பேசுகிறது தவறாக கூட இருக்கலாம், அவங்க காட்டிய வழி ஒரு சில ஆளுங்க காட்டுறது தவறாக கூட இருக்கலாம். அதை பெருசு பண்ணிக்க கூடாது. காதில் வச்சுக்கிறாம பேசாமல் போயிட்டா பரவாயில்லை. அவங்கள போகிறப்போ ஒரு பேச்சு, வர்றப்போ ஒரு பேச்சு பேசி, ஒரு வார்த்தை பேசி அந்த சாப்பாட்டை அவங்க சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமலே இருந்துடலாம். அந்த மாதிரி மனம் நோகும்படியான வார்த்தைகளை பேசக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. இந்த உலகத்திலே முதலில் அறிமுகப்படுத்தியவர்கள் யார் அப்படின்னா தாயும் தந்தையும் தான். அதுக்கு தான் மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்தை 4ஆவது வச்சுருக்கான். ஆசானை எவ்விடத்தும் புகழ வேண்டுமா. அதான் நம்ம கற்றுக் கொடுத்த குருவை எந்த இடத்துல வேணாலும் எப்படி வேணாலும் யார் முன்னையில் வேணாலும் புகழ்ந்து கொள்ளலாம். இப்போ அதுக்கு தான் சொன்னான் ஆசானை எவ்விடத்தும் புகழலாம், தவறு கிடையாது. அதே மாதிரி வினையாளை வேலை முடிவில் நான் வேலை செய்கிறாங்கல்ல. இப்போ ஒரு பண்ணசாடிக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா வேலை முடிஞ்ச உடனே நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மாச்சி கூட எங்கள் அப்பத்தா கூட எல்லாம் நாங்கள் வேலைக்கு போவோம். எடுத்துட்டு இருந்தாங்கன்னா ஒரு கடலைக்காடை களை எடுத்தவங்க கூட பின்னாடி வந்து பறிச்சு பார்க்கும் அந்த வேலை சுத்தமா இருக்குதா அப்படின்னு சொல்லி. முக்காயே நல்லா வேலை பார்த்துருக்கிறியா, ஒரு களை கூட இல்லை, ராமாயி பக்கத்தில் இருக்கும், அது தெரியாமல் கிடக்கும், நாங்களுக்கு கூட முடியாது. ஆனால் கூட மாடை போட்டு இழுத்துக்கிட்டு வந்தா அதை 10 ரூபா சம்பாரிச்சு அதுக்கும் பிழைக்குமே அப்படிங்கிறதுக்காக அங்கிட்டு தெரிஞ்சாள் இங்கிட்டு தெரிஞ்சாள் நடுவை தெரியாதா. வளர்த்து மாடு நல்லா போச்சுன்னா இடத்து மாடு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஓட்டிடலாம். 2 மாடு சரியில்லாமல் போச்சுன்னா மேலையும் பிடிக்க முடியாது, உழவும் ஓட்ட முடியாது, தெங்க ஆஞ்சியா போகும். அப்போ அந்த மாதிரி தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, வேலை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அப்படி வந்து பார்க்கும்போது ஒரு குறை சொல்லணும்னே வருவாங்க. ஆனால் அந்த குறைய தெரியாத அளவுக்கு செய்கிறவங்க தான் பெரியவங்க. சின்னவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா சொல்லி செய்வார் சிறியார், சொல்லாமலே செய்வார் பெரியார். சொல்லியும் செய்ய மாட்டான், சொல்லாமலே செய்ய மாட்டான். கயவர்னா யாரு? கயவர்னா திருட்டுத்தனம். 2 கட்டான்னு கூட பண்ண, அதை கூட ஒரு வழி கொண்டு ரத்தம் சுன்ற வரைக்கும் உழைத்து வாழ்பவன் தான் ஆண்மகன், உழைத்து வாழ்பவன் தான் பெண்மகள். வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுப்பா அப்படின்னு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு இப்போ அத்தனை வசதிகளும் செய்து கொடுத்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆமா, இந்த ஈசலுக்கு வந்து எல்லா ஜீவராசிகளும் பகையா. ஏன் ஈசலை வந்து ஏன் பிடிக்குது? எல்லா ஜீவராசிகளும் ஈசலை ஏன் சாப்பிடுது? அன்றே பிறந்து அன்றே அழியக்கூடியது ஈசல். 120 வயது வரைக்கும் வாழக்கூடியவன் மனிதன். இந்த மனிதன்ல இருந்து 5 அறிவு படைத்தது, 2 அறிவு, 1 அறிவு அத்தனையுமே ஈசலை சாப்பிடுது. ஏன்? அது ரொம்ப மிருதுவானது, அதுல கொழுப்பு சத்து அதிகம், வாயும் வலிக்காது, உடம்புக்கும் சத்து. இதே சேராதவங்க சாப்பிட்டா வயிற்றால போயிடும். அதே மாதிரி ஏன் அந்த ஈசலை எல்லாருக்கும் பிடிக்குது அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், அந்த ஈசல் பாருங்கள், ஒரு நாள் பிறந்து ஒரு நாளே அழிந்தாலும் இஷ்டப்பட்ட இடத்துக்கெல்லாம் பறந்து போகும்.
அவன் தன்னுடைய இனத்தை விருத்தி பண்ணான். பின்னாடி சாப்பிட்டுக்கிட்டே வந்தாலும் அது என்ன பண்ணும், உற்பத்தி பண்ணுறதுக்கு என்ன வேலையோ அதை செய்யும். அப்போ இந்த மனிதனாகப்பட்டவன் 120 வயது வரைக்கும் வாழக்கூடியவன் எப்படியெல்லாம் இருக்கலாம் என்று அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் வழிவகுத்து வைத்திருக்கிறார்கள் பெரியவர்கள். சரி, அதை கேட்டு யார் நடக்கிறா? இப்போ உனக்கு தெரியும், மெரிய மெத்த படிச்ச இது வந்து நமக்கு அறிவுரை சொல்லுது. பாப்பா வேலையை பார். அது ரொம்ப சொன்னோம்னா இப்போ உள்ள ஆள் அப்படி பேசுது, இங்கே உள்ளவங்கெல்லாம் அப்படி பேசுகிற ஆளு கிடையாது. ஏன்னா தாய் தகப்பனுடைய பெரியவங்களுடைய சொற்கேட்டு வளர்ந்தவர்கள், அதனால் அவங்கெல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க, நாங்களும் அப்படி சொல்ல மாட்டோம். இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு எங்கள் அண்ணனும் நினச்சி வெளியில் சொல்ல முடியாமல் ஒரு விஷயத்த மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்திருக்கு. சரி, என்ன விஷயம் அப்படின்னா இந்த காதல் சமாச்சாரம் தான். இந்த காதல் சமாச்சாரத்தை வெளியில சொல்லலாம், அப்படி வெளியில சொல்லலாம் அப்படின்னு நினைச்சு பார்த்தா எங்க அண்ணனுக்கு கூச்சம், எப்படி சொல்றது, ஒன்றும் சொல்ல முடியலையே அப்படின்னு. சரி, காதலர் இருவர் கருத்துரிமித்து ஆதரவு பெற்றதை இன்பம்னா ஒருத்தர் என்னுடைய தோழி தான் அந்நியா வர போறவ. அப்போ புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறாங்க, வெளியில சொல்ல முடியல. எந்த விஷயத்த வேணாலும் மூடி மறைச்செல்லாம் கண்டுபிடிக்க முடியாம போயிடும். ஆனா இதை மட்டும் நம்ம ஆளு நல்லா கண்டுபிடிப்பாங்க. 4 நாளைக்கு அண்ணன் தம்பி தங்கச்சியா இருந்தாலும் கூட சேர்ந்து போயிட்டோம்னா என்ன ஜெய்சா போகுதா வண்டியில் கூடி ஒரு துணைக்கு. இப்போ 4 நாளைக்கு நீங்கள் கூட்டி வயசு வித்தியாசமே பார்க்காது இந்த விஷயத்தில் மட்டும். அப்போ சொல்கிறதும் அதே மாதிரி கூசாமல் சொல்லிடுவாங்க. இப்படிலாம் வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெளியே தெரிஞ்சுட்டு சாடா மாடையாக பார்த்துக்கிறது, பேசிக்கிறது, அழைச்சிக்கிறது, இப்படி பண்ணுறதெல்லாம் எங்கள் அம்மா கவனிச்சுட்டாங்க. சரி, 7 பிள்ளைகளை பெற்றது தெரியாமல் இருக்குமா? ஒரு பெத்ததாய் அப்படி இருந்துட்டு தானே வந்திருப்பாங்க. அப்போ இந்த விஷயத்தை வந்து என்னடா ஒரு மாதிரியாக தெரியுது, ஏங்க உனக்கு ஒரு கால் கட்டை போட்டு விட்டா தேவலாம் அடங்காமல் திரியிறேன் அப்படி என்னமோ தெரியல, நீங்கள் வந்து சொல்லி வைங்க, அவ்வளோதான் ஒரு பெத்ததாய் சொல்ல முடியும். அப்போ அப்பாவாக இருக்கிறவர் மனசு நோகாமல், இல்லை பொருளை அவசரப்படாத, எதுலேயுமே ஒரு பொறுமை வேணும், அவசரப்படாத. என்னப்பா அவசரம், பொருளை தங்கச்சி கல்யாணம் முடிச்சுக்கலாம், ஒரு பொம்பளை பிள்ளைய வீட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வாட்டு கல்யாணம் முடிச்சுக்கலாம், அந்த குடும்பம் கெட்டு போயிடாதான், பிள்ளைங்க வழங்காமல் போயிட. அப்போ அன்னைக்கு பெரியவங்கெல்லாம் சூசகமாக சொல்லி புரிய வச்சாங்க. இப்போ சொன்னால் புரியுமா அப்படின்னு கேட்கும். அப்போ அப்படி சொல்லும்போது எங்கள் அண்ணன் தலையை குனிஞ்சிக்கிட்டு, எனக்கும் வயசாகுதுல்ல போடுறான், நம்ம பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு, நம்ம கலாச்சாரம் என்ன, வயசுக்கு வருவாங்க, அப்படி வயசுக்கு வந்தவுடனே நம்ம காட்டுக்கு காவலுக்கு போக சொல்லுவான், காவலுக்கு போவாங்க, மனசுக்கு பிடிச்சா அப்படி ஆள் வந்தால் கூட்டிக்கிட்டு ஓடுவாங்க. இதுதான் நம்மளுடைய அவங்க பிழைக்கிற காட்டுக்கு தான் அப்படி கூட்டிக்கிட்டு போகிறது தான் நம்மளுடைய சம்பிரதாயம். அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து கொட்டு முளக்கோட தாலி கட்டுறது நம்ம கலாச்சாரத்துக்கு ஆகாது, காட்டுக்கு புள்ள போயிடும். அந்த இப்படி போனவுடனே உன் காரியமாக நடந்துடும், அந்த பிள்ளை காரியமாக நடந்துருன்னு சொன்ன உடனே அப்போ தாய்வு காதல் எல்லாம் அப்படி மலருது. எப்படி மலருது? ஓ ரசிக்கும் சீமானே, நடனம் புரிவோம், அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுகமளிக்கும் கலைகள் அறிவோம்.
மனதில் அற்புதமின்றி மகிழும் கற்பனை செய்யாதே மதியே வீண் கற்பனை எல்லாம் மனதில் அற்புதமின்றி மகிழும் விற்பனை செய்யாதே மதியே அவை நினைக்கும் பொழுது மனம் நினைக்கும் சுகமளிக்கும் கலைகள் இந்த மாதிரி காதல் தெய்வீகமானதா இருந்துச்சு, புனிதமானதா இருந்துச்சு. எனது அன்பு சகோதரர் வசந்தத்தில் எப்பொழுதுமே என் மீது, அதாவது எனக்கு கொஞ்ச நாளாக வந்து தொண்டை மக்கர் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அக்காவுக்கு அப்போதான் நம்ம பார்க்குறோம், அது எப்படி தொழில் செய்யணும்னு தெரியும். இருந்தாலும் நம்ம புள்ள விட்டுருவோமா அப்படின்னு என் மீது தனி பிரியம் வைத்திருக்கக்கூடிய அன்பு தம்பிகள், என்னுடைய சகோதரர்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றிங்க. கந்தசாமி காணமா மனமார்ந்த நன்றி, நன்றி கொண்ட வணக்கம். அப்படி காதல்லாம் தெய்வீகமானதாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் அப்படியா இருக்குது. தெல்லல்லே 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 அப்படி ஒரு சில ஆளுகளுக்கு அந்த மாதிரி காதலும் தான் பிடிக்குது. ஆனால் எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பிடிக்க மாட்டேங்குது. என்னன்னே தெரியல. இன்றைக்கி வருது நாளைக்கு மறைஞ்சிருது. அது வந்து சொன்னாலும் அந்த வார்த்தைகள் எனக்கு விளங்க மாட்டேங்குது. ஆனால் பழைய பாடல்கள் அப்படியா என்றும் பழமைங்கிறது பழமை தான், பொக்கிஷம். இன்னைக்கு கேட்டாலும் சலிக்காமல் கேட்கலாம். அப்படிப்பட்ட எங்களுக்காகவே போட்டு வச்ச பாடல்கள் மாதிரி கனிய கனிய மழலை பேசும் கண்மணி உயிர்காத பொங்கும் கீதம் பாடு கனித மழலை தந்தவர் யார் சொல்லவா உயிர்காத பொங்கும் கீதம் நீங்கள் அல்லவா கனித மழலை தந்தவர் யார் சொல்லவா உயிர்காத பொங்கும் கீதம் நீங்கள் அல்லவா.
எப்படி இருந்தது தெய்வீகமா, பார்க்க 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 பிச்சு தின்னுடலாமான்னு இருக்கும். இசையமைப்பாளராவது ஒரு மாதிரி, பாடகர் அடடடட. தேன் சிந்து தேவானம் உனை தினம் ஆளாட்டுதே, மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க. தேன் சிந்து தேவானம் உனை ஆளாட்டுதே, மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் இருந்தது. காதல் கேட்க கேட்க பரவசமாக இருந்தது. இன்னைக்கும் என்னைக்கும் யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம இதிலிருந்து மாற போகிறது இல்லை. ஏன்னா இதுக்கு நம்ம ஆளுங்க 10 பேர் ரசித்தாலும் போதும். இதில் 10,000 பேர் கலப்பலாம் சல ஒரே விசிலு சத்தம் சண்டை. ஐயோ இது எதுக்கு? அப்படியே பட்டு கயிற்றுல முத்து கோர்த்த மாதிரி 10 பேராக இருந்தாலும் ரசனையோடு இருந்தால் அதுக்காகவே நாங்கள் வாழணும்னு ஆசைப்படுவோம். அதனால் இதவே சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நான் வந்து காலதாமதம் காரியத்துக்கு கேடு. அன்பு தம்பி வசந்தத்தில் ஒரு நாள் பாட சொல்லிருச்சு. அதை மட்டும் நான் பாடிட்டு தொழிலை சந்திக்கிறேன். ஏன்னா உங்களை பார்த்தா எனக்கு விட்டுட்டு போக மனசு இல்லை. இந்த ஒரு 5-6 ஊர் மட்டும் வந்தேன்னா சீக்கிரம் போகணும்னு மனசே வராது. ஏன் அப்படின்னா நீங்கள் நல்லா ரசிக்கக்கூடியவங்க. ஏன்னா பாடுறவங்களோட பேசுகிறவங்களோட வாத்தியக்காரங்களோட ரசிகர்களுக்கு தான் ஞானம் அதிகம். அன்னை மாதவி மாதிரி ஒவ்வொன்றையும் ரசிச்சு பார்ப்பார். யாருக்கிட்ட என்ன திறமை இருக்குது, எந்தெந்த நுணுக்கங்கள் இருக்குங்கிறத உன்னிப்பாக கண்டுபிடிப்பார். அந்த மாதிரி என் சகோதரர்கள் எல்லாமே. ஆகையினாலே வசந்தத்தில் ஓர் மணவரையோ வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ தேவி.
வைதேகி காத்திருந்தாளோ வசந்தத்தில் மணவரையும் வைதேகி காத்திருந்தாளோ வைதேகி காத்திருந்தாளோ வைதேகி காத்திருந்தாளோ மையிட்ட கண்ணோடு மங்கிடையாட மையிட்ட கண்ணோடு மங்கிடையாட மௌனத்தில் ஆழ்ந்திருந்தாளோ மையிட்ட கண்ணோடு மௌனத்தில் ஆழ்ந்திருந்தாளோ தேவர்கள்
நன்றி. அன்பு சகோதரர் எனக்காக அன்பளிப்பு கொடுத்து என்னை பெருமைப்படுத்தியிருக்கிறார். அன்னார் அவருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குழுவின் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி.